வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யோகமும் உணவு முறையும், உணவும் மருத்துவம் என்ற அற்புதமான ஒரு தலைப்பை நமக்கு இன்று விளக்க வந்திருக்கிறார் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அம்மன் நகர தவமையத்தின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். நம்முடைய உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு யோகாசனம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிய நன்மை தீமைக்கு அது அடிப்படை காரணமாக இருக்குது. ஸோ உணவு மகிழ்ச்சி, அதனால தான் 5 அளவு முறையில் முதல் விஷயமா உணவு அப்போ வச்சாங்க. 2வது உழைப்பு, உறக்கம், சிற்றின்பங்கள் இருக்கக்கூடிய ஈடுபாடு, அதுக்கடுத்து அதுக்கடுத்து மிக முக்கியமாக காரணங்களால நம்ம 5 அளவு முறையில் முதல் விஷயமாகவே உணவு வச்சுருக்கோம். ஸோ உணவை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி அளவுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க 5 அளவு முறை, அளவும் முறையும், இந்த 2 5 அளவு முறையில் அளவும் முறையும் வச்சுருப்பாங்க. முரண்படாமல் இருக்கணும், அவ்வளோதான். அளவு அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி உணவில் 2 வகையை பார்க்குறோம். யோக வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு யோகமும் உணவு முறையும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையும், இன்னொன்று உணவும் மருத்துவமும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். ஸோ பொதுவாக இந்த உலகத்தில் ஏற்பட்ட எல்லா மாற்றங்களும், அறிவியல்லையாக இருக்கட்டும், ஆன்மீகத்திலையாக இருக்கட்டும், கலாச்சாரத்திலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா உணவுங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ உணவு கிடைத்த பிறகு தான் ஒரு மனிதன் அடுத்த சிந்தனைக்குள்ளே வந்தான். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய இது கூட பார்த்திங்கன்னா கலாச்சாரங்களும் சரி, நிறைய விஷயங்களும் உணவை அடிப்படையாக வச்சு தான் வந்துச்சு. அதனால தான் வள்ளலார் போன்ற மிகப்பெரிய மகான்கள்லாம் ஒரு மனிதனுக்கு முதல்ல உணவை கொடுப்போம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசுவோங்கிற மாதிரி அடிப்படையில் இன்னும் அந்த உணவு முறைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க, அணையாத நெருப்பாக. ஸோ நாம் இன்றைக்கி இந்த உணவு முறைகளில் மிக ஒரு சாதாரண அடிப்படை விஷயங்கள்லேருந்து தொடங்கினோம் அப்படின்னா, நமக்கு பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்குது, உணவு மூலமாக தான் நம்ம சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 4 வழிகளில் கிடைக்குது. அதாவது உணவு மூலமாக அது 7 தாதுக்களாக மாறி, அது ஜீவவித்து குழம்பாக மாறி, ஜீவவித்து குழம்புலேருந்து ஜீவகாந்தம் என்ற ஒரு அடிப்படை. அதெல்லாம் உங்களுக்கு ஆரம்ப காலங்களில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெரியறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் ஜீவகாந்தம் அப்படிங்கிற ஒரு மெயின் ரோல் நம்மளை பொறுத்தளவுக்கு வேதாத்திரியத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், அது ஜீவகாந்தமும் வான்காந்தமும் தான். அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பிரம்மஞானத்தில் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா மட்டும்தான் அது புரியும். ஏன் அப்படின்னா, இது வழக்கத்தில் இல்லாத மறைபொருளோட சம்மந்தப்பட்டது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உடம்பு கண்ணுக்கு தெரியுது, உள்ளுக்குள்ள உயிர் கண்ணுக்கு தெரியுதா? இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லை. மகரிஷி ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, அதை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது லீஃப் தெரியுது. ஆனால் ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது லீஃப் தெரியல, காற்று வந்துட்டுருக்கு, ஆனால் லீஃப் இல்லைன்னு ஆயிருமா? அது மாதிரி அடிப்படையாக நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மறைபொருளான அந்த காந்தம், மனம், அறிவு, இந்த 3 பகுதியாக பிரிப்பாங்க. அதாவது இறைவெளி, அதுக்கடுத்து இறைத்துகள், அதுக்கடுத்து 3வது இருக்கக்கூடியது காந்தம், அறிவு, மனம். இந்த 3வது ஒரு விஷயங்களில் நமக்கு ஜீவகாந்தம் என்பது தான் மனமாக செயல்படுகிறது. இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல் அத்தனையுமே ஜீவகாந்தத்தின் மூலமாக ஏற்படுகிறது. இன்னும் மகரிஷியோட ஒரு ஹைடெக் அப்படியில் சொல்லப்போனால், ஒவ்வொரு செல்களும் அதோட பொலாரிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் புவியீர்ப்புக்கு விசைக்கு எதிராக போராடுது. உங்களுக்கே தெரியும், மனிதனுக்கு மட்டும்தான் அந்த போராட்டம் அதிக ரோல். ஏன்? மனிதன் மட்டும்தான் அந்த புவியீர்ப்பு சக்தி எதிராக நடந்துக்கிறான். மற்ற உயிரினங்கள் எல்லாமே ஃப்ளாட்டு, டோட்டலாக அதோட முதுகுத்தண்டு பூமியோட சமமான நிலையில் இருக்குது, அதாவது படுக்கை நிலையில் இருக்குது. ஒரு குரங்கு இனத்திலிருந்து நாம் ஒரு பகுதியிலிருந்து பிரிந்து வந்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குரங்கு இனம் கூட தேவையான மட்டும்தான் நிமிர்ந்து நடக்குது, நிமிர்ந்து வேலை செய்யுது. மீதி நேரங்களில் அது இந்த புவியீர்ப்பு விசையோட ஒத்து போகிற வேலையைத்தான் பார்க்குது. அதுக்கடுத்து மிக முக்கியமானது எது அப்படின்னு கேட்டால், முதல் அறிவு சொல்லக்கூடிய தாவரம் தான் நம்மை போல் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மை இருக்குது. இந்த தாவரமும் மனிதனும் மட்டும்தான் ஓரறிவிலிருந்து அந்த 6 அறிவு வரைக்கும் இந்த பரிணாமத்தில் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலவை. இந்த கலவையில் நம்ம இந்த ஜீவகாந்தம் என்பது முழுக்க 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 ஒரு மனிதனோட உயிராற்றல் எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு அவனுடைய ஒரு வண்டியில் பெட்ரோல் இருக்குது,
ஆனால் பெட்ரோல் இருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கே தெரியும், அந்த பெட்ரோலில் அந்த வண்டியோட கார்பரேட்டர்லேருந்து, அந்த வண்டியோட சைலன்சர்லேருந்து, அந்த வண்டியோட இயக்கம் கிளச்சில் இருந்து, எல்லா விஷயங்களும் என்ஜின்லேருந்து எல்லா விஷயங்களும் அந்த வண்டியில் சரியாக இருந்தால் தான் அந்த பெட்ரோல் எரிபொருளாக முழுமையாக செலவாகும். அதே போல் இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலை நம்ம எவ்வளோ சேகரித்து வச்சாலும் அந்த உயிராற்றல் இந்த 5 புலன்கள் வெளியாகும், ப்ளஸ் எண்ணங்கள் வெளியாகும். மிக முக்கியமாக என்ன ஆகுதுன்னா அது விரயமாக போயிடுது. ஆனால் இப்போ நாம் இந்த விஷயத்தில் என்ன பார்க்குறோம்னா வரவு மட்டும் பார்க்குறோம். வரவில் முதல் விஷயம் உணவு. அந்த விஷயங்களில் உணவு மட்டும்தான் நமக்கு பொதுவாக இந்த ஜீவகாந்தம்னு சொல்லக்கூடிய இந்த உடல்நிலை நடத்தக்கூடிய சக்தியை பற்றி தெரியும். ஆனால் 4 வழின்னு போட்டிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வழி தெரியுமா? இந்த 4 வழியை விட்டுட்டு ஜீவகாந்தம் வரக்கூடிய, அதாவது உடலுக்கு தேவையான சக்தி வரக்கூடிய 4 வழிகள் தெரியுமா? என்னென்ன வழி? உணவுக்கு அடுத்து காற்று, காற்றுக்கு அடுத்து நீர். உணவும் நீரும் ஒரே சிஸ்டம், அதாவது இன்ஹேல் எடுத்துக்கக்கூடிய விஷயத்தில் காற்று 2வது விஷயம். 3வது விஷயம் கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள். 4வது விஷயம், இது மட்டும்தான் நமக்கு எப்போதும் தெரியாது. மகரிஷி சொல்கிற வரைக்குமே நமக்கும் நான்லாம் படித்ததே கிடையாது. பூமியின் மையத்திலிருந்து வரக்கூடிய அலை தாக்கம். நம்மளை பொறுத்தளவுக்கு பூமியில், அதாவது அணு எண் அதிகம் உள்ள மிக உயர்ந்த தனிமங்கள்னு சொல்லக்கூடிய அந்த தனிமங்கள் இந்த பூமியோட மையத்தில் அது சிதைவுறும் போது அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் நம்முடைய உடலுக்கு தேவையாக இருக்குது. ஸோ அந்த உடல் ஆற்றலுக்கு நம்ம மட்டும் இல்லை, பல விதமான உயிரினங்களுக்கும் அது ஒரு ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் ஒரு 40 மைல் சரௌண்டிங்கில் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா நம்மை சுற்றி ஒரு 40 மைல் சரௌண்டிங்கில் அந்த ரேடியேஷனை விரியுது. பூமியோட மையத்திலேருந்து அப்படி பிரிஞ்சு வருது. அதிலிருந்து வரக்கூடிய அலையும், அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு எளிமையாக ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, உங்களை சுற்றி ஒரு 40 மைல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பொறுத்தளவுக்கு அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். நாம் ஆனால் என்ன செய்வோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள நுழைஞ்சோடனே அரேபியன் டேட்ஸ் தான் தேடுவோம். ஏன்னா நம்ம ஒட்டகம் மேய்க்கிறதுல பாதி பங்கு இருக்கா என்னமோ தெரில, அரேபியன் டேட்ஸ் தான் தேடுவோம். அதுக்கு காரணம் நம்ம ஆளு சொல்லுவாங்க பாருங்கள், சூப்பரானது, அதாங்க மெல்லாமலே உள்ளே போயிடுது, நம்மளுதெல்லாம் மெல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எல்லா விஷயத்துலேயும் அதுலேயும் கூட கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். இருந்தாலும் பார்த்தா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம் நாட்டில் விளைந்த அந்த சூழலில் இருக்கக்கூடியது தான் நமக்கு மருந்து அமையுது. அப்போ என்ன செய்யுது இயற்கை அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் இந்த இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இயற்கையே சமன் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, இப்போ ஒரு வெயில் காலத்தை தர்பூசணி, மாம்பழம், இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட விட்டமின் மினரல்ஸை பேலன்ஸ் பண்ணுது, இந்த உடம்புல இருக்கக்கூடிய வெயிலை சரி பண்ணுறது. அப்போ அந்தந்த காலங்களில் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயற்கை சரியான தன்னுடைய ரோலை பண்ணுது. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த உணவு முறையில் இந்த 4 விஷயங்களை நமக்கு கிடைக்கக்கூடிய இதில் உணவு மூலமாக நம்ம சரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 விஷயம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் சொன்னது தான் உணவு, நீர். 2வது விஷயம் காற்று. நம்முடைய அதனால தான் உணவு முறைகளில் நிறைய அடிப்படை விஷயங்களில் காற்று அடிப்படையாக வச்சு நிறையா சக்தி இதுகளை கொண்டு வருவாங்க. ஸோ உணவையும் நீரையும் நிறுத்திட்டா கூட இந்த காற்றும் இந்த 4வதாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களும் பண்ணலாம். சரி, உண்ணும் முறை. நம்ம உடம்போட நம்முடைய வயிற்றில் இறைப்பையோட கெப்பாசிட்டி என்ன? பொதுவாக உணவுன்னு எடுத்துக்கிட்டால் இறைப்பை தான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு நம்ம உணவு போகக்கூடிய இடம் அதுதான். அங்கே தான் என்ன நடக்குது, ஒரு 40 நிமிஷத்துக்கு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு என்ன நடக்குது, ஏஆர் ரஹ்மான், இளையராஜாலாம் காசு வாங்க மியூசிக் அமைக்கிற இடம் அது. டம்மு டும்முன்னு சவுண்டு கேட்குமா இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை பொறுத்து முதல்ல நம்முடைய உணவு குழாய் வழியாக, வாய் வழியாக போகக்கூடியதில் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய உணவு பாதி செரிமானத்திற்கு உதவுவதற்கு நமக்கு நம்முடைய வாயே ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. அதில் உமிழ்நீரும் நம்ம மெல்லக்கூடிய தன்மை, அந்த உணவு மெல்லக்கூடிய தன்மையில் இருந்துச்சுன்னா எத்தனை முறை நம்ம அதிகமாக, அது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சிக்கலான விஷயந்தான், இருந்தாலும் என்ன சொல்லி வச்சு தான் ஆகணும். நமக்கு எத்தனை பல்லு இருக்கோ அத்தனை முறை மெல்லணுங்கிறாங்க. இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம், சாப்பிட்லாம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சாப்பிட்டுட்டே உட்காந்துருந்தோம்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ மேஜரான விஷயம் என்னென்னா, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியா இருக்குது. இட்லியெல்லாம் நம்ம 32 முறை மென்னோம்னா சட்னி எல்லா பக்கமும் வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப மென்மையான தன்மைக்கு மாற்றியாச்சு. பழைய கால உணவு முறைகளோடு சம்மந்தப்படுத்தும் போது இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்முடைய உணவை பார்த்து அந்த உணவை நம்ம மெல்லும்போது நமக்கு அதுக்கு தேவையான உணவு, அந்த உணவுக்கு தேவையான உமிழ்நீர் நமக்கு சுரக்குது. பாதி செரிமானம்ங்கிறது வாயிலே நடந்துடுது, மீதி செரிமானம் தான் நம்முடைய இறைப்பையில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இறைப்பையை பொறுத்தளவுக்கு அதோட கெப்பாசிட்டி என்னன்னா 50% உணவை தாங்கக்கூடிய தன்மை,
25% அதில் வந்து காற்று, 25% அதில் நீர்னால் நம்ம வந்து குடிக்கிற நீரை தண்ணி யோசிச்சுக்கக்கூடாது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்ட அரை மணி நேரத்துக்கும் பின்னாடியும் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த உணவு செரிமானம் ஆகிறதுக்கான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போன்ற மிக முக்கியமான அமிலங்கள், இன்னும் 2 முக்கியமான அமிலங்கள் சேர்ந்து இந்த 3 அமிலங்களும் என்ன செய்யுது, இந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களை சிதைத்து, அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை சிதைத்து நமக்கு என்ன செய்யுது, உணவாக மாற்றி கொடுக்குது. பொதுவாக நம்ம உணவு முறையை 5 முறையாக சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்டு, கொலஸ்ட்ரால், புரோட்டீன், விட்டமின், மினரல். இந்த 5 வகையை நம்ம உணவு முறைகளை சொல்லுவோம். அந்த உணவு முறைகள் நம்ம என்ன சாப்பிட்றோமோ இது 5ஆக பிரிக்குது மேஜர் ரோலாக. அப்புறம் சின்ன சின்ன டிவிஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் மேஜர் ரோலாக பிரிக்குது. அப்படி பிரிக்கிறதுக்கு அது என்ன செய்யுதுன்னா, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் அது டைலூட்டடானது சில இதுகளும் சேர்ந்து என்ன செய்யுது, அந்த உணவை டைலூட் பண்ணுது. அதாவது இரத்தத்தில் கலப்பதற்கு ஏதுவாக அதை என்ன செய்யுது, தயார் பண்ணுது. இதுதான் உணவு முறையில் முதல் ரோல். இதை பண்ணுது, பண்ணிவிட்டு அதை என்ன செய்யுது, அடுத்து சிறுகுடலுக்கு அனுப்புது. சரி, இந்த இறைப்பையோட கெப்பாசிட்டி என்ன சொல்கிறாங்க, 50% உணவு, 25% காற்று, 25% இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் போன்ற ஆசிட்டுகள். இப்போது நாம் 50%க்கு மேலே உணவு சாப்பிட்றோம். நமக்கு உணவுக்கு சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி என்ன? இன்றைக்கி லீவு, எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? இன்றைக்கி எவ்வளோ சாப்பிடுவோம் நமக்கே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம். இங்கே வந்தாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, இல்லை வெளியிலேயே வந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கோம், அதனால் சந்தோஷமாக சாப்பிடுவோம். ஆனால் அளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 50%. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள். ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட அம்மா வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு அந்த குழந்தை முழுசுமாக சாப்பிட்டுருச்சா தூங்குமான்னா, அந்த குழந்தைய முதுகை தடவி கொடுக்கும்போது அது ஒரு குட்டியாக ஒரு ஏப்பம் தரும். ஒரு அழகாக இருக்கும் அந்த வாய், அந்த ஏப்பமே ஒரு அழகாக விடும். அந்த ஏப்பம் அந்த குழந்தைக்கு வரும்போது என்ன அர்த்தம், அது இப்போது அதோட வயிற்றுக்கு தேவையான அளவுக்கு உணவு சாப்பிட்ருக்கு அப்படின்னு தொட்டிலில் போட்டு நம்ம அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஆக மொத்தம் என்னன்னா, இந்த ஏப்பம் என்பது நம்முடைய இரைப்பையின் உணவின் அளவை தீர்மானிக்கிறது. அந்த 50% தீர்மானிக்குது. அதனால் ஏப்பம் வருது. அதாவது அந்த 50 முடிஞ்சோன்னா 51% வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம அந்த காற்று என்ன செய்யுது, மெல்லமாக வெளிப்பட்டு போதும் உன்னுடைய உணவு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இலையில் இருக்க சாப்பாடே நமக்கு தெரியும். ஏன்னா அது வரைக்கும் தட்டுன்னு தட்டிட்டு பசியில் தட்டிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அளவு என்ன அப்படிங்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, கால் வயிறு நீர், கால் வயிறு வெற்றிடம், அரை வயிறு உணவு. இதுதான் கெப்பாசிட்டி. இதை நம்மளால் கீப்பப் பண்ண முடிஞ்சால், ஏப்பம் வந்தோடனே உணவை நம்ம சாப்பிட்றத நிறுத்துறது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சிறப்பு. அறிந்தனால தான் சொல்கிறாங்க, அற்றது அறிந்து, ஏற்கனவே சாப்பிட்டது அறிந்து கடைபிடித்து மாறல தூய்க்க தோற பசித்து. அதாவது பசித்து சாப்பிடுங்க, அதுவும் இல்லாமல் பசித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டா இன்னும் சிறப்பு அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம பல பேர் ஒர்க்கிங் டைம்ஸு, இத்தனை மணிக்கு சாப்பிடணுங்கிற ஒரு பழக்கம் வச்சுருக்கோம். 1 மணிக்கு 1 to 2 தான் சாப்பாடு டைம்னா நம்ம அந்த சமயம் தான் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் காலையிலையும் ஏப்பம் வந்த பிறகு ஏப்பம் வர்றதுக்குள்ளே நம்ம நிறுத்திட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் ஏப்பம் வருவதற்கு ஒரு பிடி உணவுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எந்த வகை உணவாக இருந்தாலும் அது அந்த வகை உணவோட ருசியை நல்லா உணரலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் தேவைங்கிறப்ப நீங்கள் நிறுத்தி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அளவோடு உண்டால் உடல், மகிழ்ச்சியோட அற்புதமான வார்த்தை. அளவோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இங்கே உடல் உணவை ஜீரணிக்கும். அப்படியே ஆப்போசிட்டு, நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா எந்திரிக்க முடியல, மூச்சு வாங்குது, ரொம்ப சிரமப்பட்டுரும். அந்த செரிமானத்துக்காக என்னென்னமோ சேரும். அதில் நம்மளால 100 வேலை செய்வாங்க. சூப்பரான வேலை என்னென்னா, உணவு ஒரு வேளை சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சரி பண்ணுறதுக்கு ரசம் சாதம் சாப்பிடுவாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது இது போட்டு சாப்பிட்றது, என்னங்க, சோடா வேறு, அந்த காற்று வேறு கண்டமேனிக்கு வரணும். ஸோ காது மூக்கு எல்லாம் ஆக மொத்தம் என்னென்னா, உணவு ஏற்கனவே சாப்பிட்டாச்சு, அடுத்த வேளை உணவை குறைச்சி தான் அதை சரி பண்ணிக்க முடியுமே ஒழிய வேறு ஏதாவது வழி இருக்கா? இல்லை. என்ன ஜிப்பு வைக்க முடியல, ஒரு வேளை ஜிப்பு வச்சுச்சுன்னா இந்த சைடில் கொஞ்சம் அள்ளி உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிக்குவாங்க நம்மளால். ஏன்னா நம்ம எல்லாருமே என்னென்னா இந்த உணவுங்கிற ஒரு விஷயத்தை, அதனால தான் இவ்வளோ ரோல் பண்ணுறாங்க. யோகா வாழ்க்கைக்கு நீங்கள் போனீங்கன்னாவே உணவுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம் அதில் தவறு பண்ணிட்டோம், அதாவது அதில் தவறு பண்ணிட்டோன்னா அளவை கூட்டிட்டோம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலே அது பண்ணுற ரோலுக்கு நம்ம அடிமையாயிடும். அதனால தான் அழகாக சொல்கிறாங்க, அதிகமாய் உண்டால் உணவு உடலை ஜீரணிக்கும். அதுக்கு எடுத்துக்கூடிய காலம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்முடைய உணவு செரிமானம் ஆகும்போது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தத்தோட அளவு குறையுது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே ஒரு 10 minutes 15 minutes எந்த வண்டி ஓட்டுறதோ இதோ உடனே பண்ணக்கூடாது. மூளைக்கு டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த சமயத்தில். அதனால தான் சாப்பிட்ட உடனே போகக்கூடாதுமாங்க. நம்ம அதனால் வந்து கொஞ்சம் அதை இது பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படியா இருக்குது, சில பேர் வண்டி மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் திருப்பூரில் எல்லாமே முக்கியம், ரொம்ப முக்கியம். அதில் பாவம் நம்ம குழந்தைகளெல்லாம் பார்க்கலாம். நிறைய 15 பழையத்து பக்கம்லாம் பார்த்துருக்குறேன். குழந்தைங்க வாசலில் யூனிஃபார்மோடு நின்றுட்டுருக்கோம்.
ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. 7 மணிக்கு வேன் வந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஊட்ட முடியுமோ அவ்வளோ ஊட்டிட்டு அப்படியே பேக் பண்ணி 2 பையையும் தோளில் மாட்டிருக்க பையன் அந்த குழந்தையும் 2 பையையும் தூக்கி உள்ள ஸ்கூலுக்குள்ளே வச்சு விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உணவு உடலை ஜீரணிக்கிற அந்த தன்மையை நாம் எந்த அளவுக்கு முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் பசித்து பிசி அப்படிங்கிறாங்க. யோகமும் உணவு முறையும், ஏன்னா எல்லா யோக முறைகள்லையுமே உணவுக்கு கட்டுப்பாடு சொல்கிறாங்க. ஆனால் மகரிஷி சொல்லக்கூடிய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதாவது என்ன வகை உணவாக இருந்தாலும் அதில் குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி, இந்த 2 தான் மகரிஷி கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ஒரு சாப்பிட்றவங்க. குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன உங்களுக்கே தெரியும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கெட்டு போகிற உணவுகள், கெட்டு போகாத உணவு நமக்கே தெரியும். சில உணவுகளை நமக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, இரவு நேரத்தில் தேங்காய் சட்னி, நைட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த வச்சுருக்கிற அந்த தேங்காய் சட்னியை காலையில் மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு மோந்து பாருங்கள். காலையில் நீங்கள் அதாவது நைட்டு சாப்பிட்ட தேங்காய் சட்னியை காலையில் எடுத்து கொஞ்சம் மோந்து பாருங்கள். 2வது தடவை வாஷ்ரூம் போயிட்டு வருவீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் நடக்காது. அந்த அளவுக்கு வாசம் கும்முன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஏன்னா ரொம்ப கவனத்தில் சில சமயங்களில் மறந்து போயிடும், அதுக்காக. ஸோ முக்கியமாக உணவு ஒரு மனிதனோட 3 குணங்களை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதனோட குணங்களுக்குள்ள இறைவனே தலையிட முடியாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது ஒரு மனிதனோட குணத்தில், அதனால தான் சொல்லுவோம் நம்ம, ஒரு மனிதனோட மனதின் வலிமையை கூட்டுவதற்கு தான் தவம் மனிதனை மாற்றாது, அகத்தாய்வு தான் மனிதனை மாற்றும். அதனால் ஒவ்வொரு மனிதனோட குணத்தை, அவனுடைய ஜென்ம வாசனைன்னு சொல்லக்கூடிய குணத்தை மாற்றுவதற்கு இறைவனுக்கு கூட உரிமை இல்லை. ரொம்ப முக்கியம். ராமனும் தவம் செய்தான், ராவணனும் தவம் செய்தான். 2 பேரும் பயங்கர உயர்ந்த அளவில் தவம் செய்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி ராமனை விட ராவணன் தவம் செய்தான். ஆனால் அவன்கிட்ட அகத்தாய்வு இல்லை. அதனால் அவனுக்கு வேறொருத்தர் சொல்லக்கூடிய நல்ல விஷயமும் தெரில, வேறொரு சொல்கிற விஷயத்தை, கெட்ட விஷயத்தையும் அவனால் பகுத்து பார்க்க முடியல. ஸோ அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உணவு நம்மை பொறுத்தளவுக்கு 3 தன்மையை உருவாக்குது, 3 குணங்களை. அதில் சாத்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய, பொதுவாக சாத்வீகம்னா என்ன? பொறுமை, அன்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை. ரொம்ப முக்கியமானது. அந்த சகிப்புத்தன்மை என்ன? இன்னைக்கு என்ன உணவு தயாரிக்கப்பட்டிருக்கோ அந்த உணவை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மீதி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நேற்று கூட ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த அவமானத்தை நீங்கள் தாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வயசாச்சுன்னு அர்த்தமா? ஸோ உடனே நீங்கள் வேறு ஏதாவது யோசிச்சிடாதீங்க. அடடா உங்களுக்கு தவம் பயங்கரமாக ஆயிடுச்சு அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜோகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்வீகத்தனத்துக்கு அடுத்து ரஜோத்தன்மை அப்படின்னு ஒரு உணவு முறை இருக்குது. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த உணவு உங்களுக்கு எந்தெந்த தன்மையை ஏற்படுத்துதுங்கிறது மாதிரி. இப்போ ரஜோகுணம்ங்கிறது முரட்டத்தனமான எண்ணம் செயல்களை உருவாக்கக்கூடிய உணவு. அது என்ன லிஸ்ட்டில் வருது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து மிக முக்கியமான அடுத்து மிக முக்கியமானது என்னன்னு கேட்டால், நமக்கு ரொம்ப நமக்கு தேவையான தாமச உணவு முறைகள், அதாவது சாத்விகன்னு சொல்லக்கூடிய அந்த உணவு முறைகள். அடுத்து ரஜோகுணம், அடுத்து தமோகுணம் சொல்லக்கூடிய மந்தத்தன்மை, செயலார்வம், சுறுசுறுப்பு குறையும். ரொம்ப சிம்பிளாக அது என்னென்ன வகை உணவுகள் அதை நம்ம பார்க்குறோம். என்னென்ன வகை உணவுகள் நமக்கு அந்த தன்மையை ஏற்படுத்தும். முக்கியமாக சாத்வீக உணவு என்பது தானியங்கள், காய்கறிகள். இன்னும் சொல்லப்போனால் சமைக்கப்படாத உணவுகள், இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகளை அதை நம்ம பொதுவாக சொல்லலாம். அதாவது பழங்கள், அது உங்களுக்கே தெரியும். இப்போ கேரட் நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி விஷயங்களில் பொறுத்தளவுக்கு, அதாவது சமைக்கப்படாத உணவு முறைகளை என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க இயற்கை உணவுங்கிறாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். 2வது தானியங்கள், காய்கறிகள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். 2வது ரொம்ப இயல்பானது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கீரைகள், பழ வகைகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடை பயன்படுத்தணும். என்ன சொல்லுவாங்கன்னா, மகரிஷி முதல்ல கனிந்த பழங்களை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னாங்க. கனிந்த பழங்கள் அதில் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பல பேர் தூக்கி போடுறதுக்கு பொதுவாக, வெளியே தூக்கி போடுறதுக்கு பொதுவாக உள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ வெளியே தூக்கி போட்டு போனால் பொருள் மட்டும்தான் நஷ்டம், உள்ளே தூக்கி போட்டால் உடலும் நஷ்டமாயிடும். ஸோ அதனால் அதே போல் பழ வகைகளை எடுத்துக்கும் போது ஒரே வகை பழ வகைகளை தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ சாலட்டு சிக்கலான விஷயம். ஆனால் எப்போயாவது ஒரு தடவை நம்ம கல்யாணத்தில் சொந்தக்காரை வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சாப்பிட்றோம். அதனால் ஏன்னா அந்த சாப்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல நின்று பாருங்கள். நான் நிறைய தடவை அந்த இடத்துல வேடிக்கை பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு. மனித அவஸ்தைகளை பார்க்குற ஒரு விஷயத்தில் சாப்பிட்டு வெளியே வருவாங்க. வந்தோடனே இந்த பக்கம் பால் வச்சுருப்பான், டீ வச்சுருப்பான், அந்த மாதிரி வச்சுருப்பான், இந்த பக்கம் ஐஸ்கிரீம் வச்சுருப்பான், இந்த பக்கம் சாலட் வச்சுருப்பான். நம்மளால் எந்த பக்கம் போகலான்னு யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்கள். அந்த சமயத்தில் உலக அளவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு டாக்டர் அட்வைஸ் கொடுத்தா கூட
கேட்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு எது பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு திரும்பி பார்ப்பான். ஐஸ்கிரீம் பிடிச்சிருச்சு, அப்போ ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து காஃபியை சாப்பிட்ருவோம். ஏன்னா இல்லைன்னா வருத்தப்படுவான் சொந்தக்காரன், இத்தனையும் உனக்காக தான் நான் வச்சுருக்கேன். அவன் ஒரு வேளை தாலி கட்டாமல் கூட போகலாம், வாய்ப்பு இருக்குது திருமணத்தில். இல்லை அவன் அந்த நம்ம பந்தலெல்லாம் எடுத்து போட்டுட்டு உட்காந்து அழுக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனுக்காக நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா? அதனால் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு வரணும்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் சத்தம் கேட்குது. கதவு மட்டும் திறக்கிற சத்தம் தான் கேட்கணும், ஆனால் சாப்பிட்டது எல்லா பக்கமும் சத்தத்தை ஏற்படுத்துது. அது எப்படின்னு தெரியாது, அது உங்களோட இஷ்டத்துக்கே விட்டுறேன். ஸோ கீரைகளும் பல வகைகளும் அடிப்படையாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க. பல வகைகள் எடுத்துக்கும் போது அந்த விஷயத்தை மகரிஷி நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ரஜோகுணம், அதாவது நம்முடைய முரட்டுத்தனமான சில விஷயங்கள், மந்தத்தன்மை, முரட்டுத்தன்மை, சாத்விகத்தன்மை, இந்த 3 விஷயத்தில் ரஜோகுணம் என்பது நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு வகையில். இதை பழைய காலத்தில் பயன்படுத்தணும். ஏன்னா சில பேருக்கு மனித உடல் அமைப்பு சைவத்திற்கு அசைவத்திற்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது மறு சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு எண்ணெயில் பொரித்த ஒரு பலகாரத்தை எடுத்துக்கங்க, அது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கும்போது மரிசி தெளிவாக சொல்கிறாங்க, யாருக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். இப்போ மூட்டை தூக்குறவங்க கடுமையான உடல் உழைப்பை பயன்படுத்துகிறோம், அவங்களுக்கு எண்ணெயில் பொரித்த பலகாரம் அவங்களுக்கு சேரும், செரிமானம் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய உடல் அமைப்புக்கு, நம்முடைய வேலை அமைப்புக்கு, இதுக்கு எந்த உணவு சேரும் பார்க்கும்போது நம்ம புலால் அப்படிங்கிறது செரிமானத்துக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கும். இது நம்ம அந்த அளவுக்கு நமக்கு இருக்கா, உடல் உழைப்பு இருக்கா, அதை நம்ம முடிவு பண்ணலாம். அதே போல் ஏலம் இந்த மாதிரி பொருள்கள்லாம் அதை செரிமானத்துக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் பொருளாகவும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் பர்டிகுலராக என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் அது ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. அந்த வகையில் ரஜோ உணவு அப்படி பண்ணுது. அதுபோல் கிராம்பு, மிளகாய், இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த சைவமா அசைவமாங்கிற ஒரு விஷயத்தில் மனித உடல் உழைப்பு அதிகமாக இருந்த காலத்தில் அதாவது சண்டை போடும்போது, போருக்கு போடும்போது, கடுமையான உடல் உழைப்பு நம்ம இது நடக்கும்போது, விவசாயம் பண்ணும்போது, நம்முடைய பொருள்களை இது பண்ணும்போது, இப்போது அரசனை தவிர, அரசனுக்குமே சில பயிற்சிகள் உண்டு, அரசனை தவிர அதுக்கடுத்து சிப்பாய்கள், இந்த மாதிரி போர் வீரர்கள் எப்போதும் பயிற்சி எடுத்துக்கிறவங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும் விவசாயிகள், அதுக்கடுத்து அந்த விவசாயத்திற்குரிய பொருள்களை தயாரிக்கிறவங்க, இத்தனை முறைகளையுமே உடல் உழைப்பு அதிகம். அதனால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, பொதுவான முறையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன தேவை வந்துச்சு, நம்ம மனைவியோட சண்டை போடுறதுக்கு நேரம் பத்தலை, அப்புறம் எதுக்கு அந்த சாப்பாடு? ஸோ கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன இருக்குன்னா, வேண்டான்னு சொல்கிறது இங்கே நோக்கம் இல்லை, அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எடுத்துக்கணும். உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கலாம், இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு சீட்டு ஒர்க் இருக்கலாம், கடுமையான ஒர்க் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ உணவு முறையை பொறுத்தளவுக்கு அந்த அடிப்படையை நம்ம கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டால் போதும். அப்போது தாமச உணவு, கிழங்கு வகைகள், சுரைக்காய், குமட்டி, ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சமீபத்தில் படித்தேன். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளரக்கூடிய எவ்வளவு உயரமாக இருக்குதோ அந்த இப்போது பனைமரம், தென்னை மரம் எவ்வளவு செரிமானம் எவ்வளவு எளிமையாக நடக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக போக 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 அதோட வளர்ச்சி என்ன செய்யுதுன்னா, அது மனிதனோட, அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சக்தி மனிதனுக்கு உடனடி சக்தியாக மாறக்கூடிய தன்மை அந்த தென்னை மரம், பனை மரம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்குது. அதுலேருந்து வரக்கூடியது. அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமிக்கு அடியில் போகக்கூடியது, பூமிக்கு அடியில், அதாவது பூமிக்கு அடியில் மேலே வர முடியாத, வளர்ந்து மேலே தன்னை இது பண்ண முடியாது அதோடைய தன்மை இருக்கக்கூடியது, மண்ணுக்குள்ளே வளரக்கூடியது அது அப்படின்னு பார்த்தா கிழங்கு வகைகள். அதில் முக்கியமாக மகரிஷி சஜஸ்ட் பண்ணக்கூடியது ஒன்று, கருணைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் உண்டு. அப்போ உருளைக்கிழங்கு நம்ம உணவில் இல்லாமல் இல்லை, எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் உருளைக்கிழங்கு செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னு பக்கத்தில் படுத்து தூங்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அடுத்து சுரைக்காய், குமட்டி, இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் நம்முடைய உணவு தன்மையில் மந்தத்தன்மையை உருவாக்கக்கூடிய கிழங்கு வகைகளில் சொல்கிறாங்க. ஸோ மகரிஷி ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 கான்செப்டை கொடுத்துறாங்க. காலையில் என்ன உணவு, உணவு முறைன்னு தனியாக ஒரு புத்தகம் இருக்கும். காலையில் என்ன உணவு, காலையிலே புஞ்சை தானியத்திலான கஞ்சி ஒன்று தேங்காய் எடுக்கும். அதாவது காலையில் உணவு சாப்பிடும்போது புஞ்சை, நஞ்சை புஞ்சை சொல்லுவோம். நஞ்சைனா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். நஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க தண்ணியில் எப்போதும் விளையக்கூடிய, தண்ணியோடு இருக்கக்கூடிய வாழை, முக்கியமாக கரும்பு, நெல், இதெல்லாம் எப்போதும் தண்ணியில் இருந்து, எப்போதும் தண்ணியோட சக்தியோடையே இருந்து வளரக்கூடியது. புஞ்சை என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியங்கள் பூரா புஞ்சையில் வர்றது, ஊடுபயிராக இந்த மாதிரி பயன்படுத்தும். அதாவது இந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தை, பூமியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஈரப்பதத்தை இதை எடுத்துக்கிட்டு வளரக்கூடியது. இதை எதுக்கு மகரிஷி எடுத்துக்க சொன்னாங்க? அந்த முதல் 2 வரி நான் டிப்ளமா படிக்கும்போதே எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. ஏன் மகரிஷி இதை சொல்கிறாங்க, அது ஏன் நஞ்சை புஞ்சைன்னு ஏன் தானியத்தாலான உணவுகளை சொல்கிறாங்க அப்படின்னு அதை நம்ம கொஞ்சம் இது பண்ணும்போது டெப்த்தாக, ஏன்னா மகரிஷி கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் தான். அவர் என்ன சொல்கிறாரு, காலத்தை நீ வேஸ்ட் பண்ண வேணாம்,
உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் வந்து அதை படித்து இதை படித்து நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் உணர்ந்து தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், குருவிலேயே வேதாத்ரி மகர்ஷி ஒருத்தர் தான் தன்னுடைய சீடர்களும் தனக்கு மேலே போகணும்னு ஆசைப்பட்ட ஒரே குரு அவராக தான் இருக்கும். மற்றவங்களாம் வாழும் வரைக்கும் சில ரகசியங்களை சொல்லாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போன பிறகு கூட சில விஷயங்கள் மறைஞ்சும் போச்சு, மறந்தும் போச்சு, மண்ணுக்குள்ளேயும் போயிடுச்சு. அது மாதிரி காயகல்பம் கூட அப்படி தான் போச்சுன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரு காயகல்பத்தை கற்றுக்கிறதுக்கு 12 வருஷம் ஒரு குருவோட இருக்கணுங்கிறாங்க. நம்மளாம் அப்படி இருக்க சொல்லி காயகல்பம் கற்றுக்கிறதா இருந்தால் கற்றுக்குவோமா? என்னங்க பார்த்தீங்களா, 12 நாளைக்கே வாய்ப்பு கம்மிங்கிறாரு. அது காயகல்பத்தன்னைக்கு தான் அவங்க ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலையெல்லாம் வந்துடுது, ரொம்ப பிரச்சனையாக. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, காலையில் உணவு ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் தேங்காய் சாப்பாட்டுக்கு சைடிஷாக எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து வந்து அது முக்கிய காரணம் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வரியுமே வேதாத்ரி மகரிஷி நீங்கள் பிஹெச்டி எம்ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ காலையில் உணவு அதாவது என்ன அதில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், மகரிஷி தெரிஞ்சு சொன்ன விஷயத்த நாங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது எப்போதும் இந்த நெல் போன்ற உணவுகள் உடனடியாக செரிமானம் ஆயிரும். சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு என்னது செரிமானத்துக்கு வந்துடுது. ஆனால் இந்த தானியத்திலான உணவுகள் எப்படின்னா, அது வளரும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தானே வளருது. கொஞ்சம் காற்று, கொஞ்சம் ஈரப்பதம், இப்படி தானே வளருது. அதுபோல் தான் செரிமானம் ஆகும்போதும் அது சக்தியாக மாறும்போதும் படிப்படியாக ஆகுது. அப்போ நீங்கள் காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 11 மணி வரைக்கும் ஏறக்குறைய அது என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியாக மாறுது. அப்போ எனர்ஜியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி வரும்போது உடலுக்கு தேவையான உடல் ஆற்றலுக்கு உரிய விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் அதில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, எவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய விஷயங்களை மகரிஷியை வந்து ரொம்ப நம்ம அதுக்காக மெனக்கட வேண்டியதில்லை. அவர் சொன்னதை பின்பற்றினா போதும். அதான் குருவின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால் தேங்காயோடு சாப்பிடக்கூடியது காலையில் தானியத்தினால கஞ்சியாக வச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், இப்போது உங்களுக்கு எத்தனை வகை தானியங்கள் நம்ம பார்க்குறோம் அதில். ஸோ அதுக்கடுத்து வேலை முடிந்துட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறி வகையோட அரிசி சாதம். மத்தியானம் தான் அந்த உணவு வகை எடுத்து, ஏன்னா மத்தியானம் காலையிலேருந்து நீங்கள் உடல் உழைப்பு ஏற்பட்டு மத்தியானம் உணவு தேவைப்படும் போது உடனடியாக சக்தியாக மாறணும். அப்போது அரிசி சாதத்தையும் அதுபோல் என்ன சொல்கிறார், எந்த அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறீங்களோ அதற்கு சமமாக காய்கள் ஏதாவது ஒரு காய்கள் எடுத்துக்க சொல்கிறார். இந்த வகை அதெல்லாம் சொல்லலை, பொதுவாக. ஏன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மா கொண்டு தயாரிக்கும் உணவு போதும் அப்படிங்கிறாங்க. ஏன் கோதுமை மாவை அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமான காரணம் என்னென்னா, மகரிஷி சொல்லக்கூடியது அது ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. எந்த உணவை இரவு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த உணவு காலையில் வரைக்கும் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா அந்த உணவை எடுத்தால் போதுங்கிறார். ரொம்ப சிம்பிளாக, அவ்வளோதான். வேறு எந்த சஜஷனும் கொடுக்கல. நீங்கள் இரவு ஒரு உணவை நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அது புது வகை உணவாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு தெரியாது, ஒரு கொஞ்சம் வகையாக கூட இருக்கட்டும், அதை எடுக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கிறோம். அதை வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தா தெரியும். அதுக்கு தான் நான் உதாரணம் என்ன சொன்னேன், தேங்காய் சொன்னேன். ஸோ தேங்காய் சட்னி அப்படிங்கிறது. ஸோ எல்லா வகை உணவுகள்லையும் அதை நம்ம இரவுகள் பயன்படுத்துகிறோம். ஸோ வேலை நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மா கொண்டு உணவு போதும். அதுக்கடுத்து பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பரியிடலாம். பாலை தனியாக காய்ச்சி எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ தூரம். இதுக்கு ஆலியார் போனோம்னா வச்சுருப்பாங்க பாருங்கள், பால் இருக்கும், அந்த பக்கம் ஜீனி ஒரு கப்பை வச்சுருப்பாங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு போட்டு கலக்கி குடிச்சிக்கலாம். சில பேர் அதையும் பாயாசம் மாதிரி குடிக்கிறத பார்க்க முடியுது அங்கேயுமே. ஸோ ஒருவேளை இங்கே பாயாசம் குடித்ததுக்கு அந்த நினைவு அங்கே வரலாம். அதனால் வந்து காலை கஞ்சி, அரிசி சாதம், காய்கறிகள், பகலில் மத்தியானம் கோதுமை மா கொண்டு தயாரித்த ரொட்டி, அந்த மாதிரி உணவுகள் அதிக எண்ணெய் சேர்க்காமல். ஆனால் இன்னொன்று இருக்குது, அதில் ரொம்ப முக்கியம். என்னென்னா, சாப்பிட்றேங்கிற பேரில் நல்ல உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கிட்டு நைட் சப்பாத்தி சாப்பிட்டோம்னா அப்புறம் சூப்பராக தான் இருக்கும். திருப்பி காலையில் டாக்டர் பார்க்க வேண்டியது வரும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அதுதான் சொன்னார், அளவு முறையும். சப்பாத்தி சாப்பிட்றீங்க ஓகே, ஆனால் அதற்கு வச்சுக்கூடிய சைடிஷ்ஷு அதை வந்து இப்போ உருளைக்கிழங்கு வச்சு அந்த உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி பயன்படுத்தும் போது திருப்பி அந்த பிரச்சனைக்கு தானே வரும். சும்மா லைட்டாக ஏதாவது ஒரு வகையில் வீடுகளில் எல்லாத்துக்கும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெண்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கும்போது உணவு முறைகளை பற்றி சொல்கிறோம். ஆனால் வாசல் வரைக்கும் அதுதான் இருக்குது. ஸோ என்னென்ன வீட்டில் அதை கேட்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதுக்கான உணவு முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினா முடியும். நம்ம அதுலேயே வந்து நிறையா அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ மனிதர் நீண்ட காலம் உயிர் வாழ எது தேவைப்படுது, இயற்கை நீதிகளை உணர்தல், உடல் நலம் காத்தல். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன் அதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டால், இயற்கை நீதிப்படி இந்த உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபௌதிகமும் வெளியில் இருக்க பஞ்சபௌதிகமும் எப்போதும் ஒரு சமன்பாடில் இருக்கும்போது அந்த சமன்பாடு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த உடலையும் இந்த பஞ்சபௌதிகத்துக்கும் வெளியே பெரிய வித்தியாசம்லாம் பார்த்துக்குது. அப்போ அந்த உடலில் பஞ்சபௌதிகத்தில் மிக முக்கியமாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது ரத்தம், வெப்பம், காற்று.
நேரடி கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பயிற்சிகளில் போகிறோமே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சொல்கிறோம். இந்த பக்கம் ஒரு கரை, நம்ம வந்து உயிர் எடுத்துக்கிட்டால் ஒரு கரை, இந்த பக்கம் எதுன்னா உடல். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 3 ஓட்டங்கள், அதை நம்ம கவனிச்சுக்கிட்டா போதும். இந்த 3 ஓட்டங்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை உடலில் தேங்காமல் இருக்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானது. அதை செய்யும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஏற்படுது அப்படின்னா, அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் போகும்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபௌதிகத்தோட செயல் தன்மையும் வெளியில் இருக்க இயற்கையில் இருக்கக்கூடிய பஞ்சபௌதிகத்தோட செயல்தன்மையும் சமன்பாடு ஏற்படுது, முரண்பாடு வராது. அவ்வளோதான். ஸோ வெயில் காலத்தில் நீர் ஆதாரம், குளிர் காலத்தில் கோதுமை. இது மாதிரி நம்ம உணவு வகையில் கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன ஒரு கான்செப்டாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இதை எடுத்துக்கும் போது மனிதன் நீண்ட காலம் உயிர் வாழ இயற்கை உணவை உண்ணுதல், தரமான உணவை உண்ணுதல், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அதில் இயற்கை உணவு என்பது நம்ம சொல்லக்கூடிய பழங்கள் இதுகளை அதிகமாக சேர்த்துக்கிறது. தரமான உணவு அப்படிங்கிற விஷயத்தில் பொறுத்தளவுக்கு என்ன, நம்ம தரமான உணவுனா எதை எடுத்துக்கலாம்? பொதுவாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப நீங்கள் ஹைஜீனிக்காக யோசிக்க வேண்டாம். சாதாரணமாக தரமான உணவுனா எதை எடுத்துக்கலாம்? சமையல் பண்ணக்கூடிய இங்கே சமையல் பண்ணுறோம், சரி, அந்த ரோல் இருக்கவங்களுக்கு தானே தெரியும். அதனால் நீங்களே சொல்லுங்கள், அம்மா பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம எந்த வகை உணவுகளை தரமான உணவுன்னு சொல்லலாம்? சூப்பர், பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆயிலை குறைச்சிக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்கிறோம், அவ்வளோதான். அது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. வேறு தரமான உணவுனா அதிகமாக கெமிக்கல் ஆடடு கொஞ்சம் ஒரு சில உணவு முறைகள் தயார் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு புரோட்டா வாரத்துலேயோ மாதத்துலேயோ சாப்பிட்றனோ ப்ராப்ளம். நம்ம அடிக்கடி என்ன நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது நிறைய கெமிக்கல் மூலமாக அது ப்ராசஸ் பண்ணப்படுது. ஒரு கோதுமை நிறைய ப்ராசஸ் பண்ணப்படுது. மொத்தத்திலும் நம்ம அதை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் இல்லை. அப்படிங்கிறது என்ன காரணம்? ருசி முதல் காரணம். ஸோ அது ஒரு அளவு, ஏதோ ஒரு நாள் ஆசைப்படுறோம், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றோம். ஆனால் அடுத்த வேளை உணவுக்கு அது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதான் வேற ஒன்றும் இல்லை. ஒரு நீங்கள் 10 மணிக்கு சாப்பிடாம ஒரு 8 மணி 8:30க்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன வேணால் கொஞ்சமாவது இடைவெளி இருக்கணும் திருப்பி தூங்குறதுக்குள்ளே. அது இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது டைஜஷனுக்கான நேரத்தை எடுத்துக்கும். அந்த சமயம் கொஞ்சம் வாக்கிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதோ ஏதோ பண்ணுறது வந்து நமக்கு உதவியாக இருக்கும். அந்த உணவு செரிமானத்துக்கு நம்ம உதவியாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டான உணவு எடுத்துக்கும் போது. இதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இரும்பு, புரதம், தாது, கொழுப்பு, விட்டமின்கள் போன்ற சத்துக்கள் தெரிவாக நிறைந்த உணவை தேர்வு செய்வது என்பது சிறப்பு. இது நமக்கு என்ன எழுதி போட்டிருக்கா வெளியில், இந்த உணவில் இது இருக்கா? ஒன்றும் வேண்டாம். ஆர்த்தோடாக்ஸ் நம்முடைய பழைய உணவு முறைகள், பாட்டி காலத்தில், அம்மா காலத்துக்கு முந்தின காலத்துகளில் என்னென்ன உணவு முறைகளை பொதுவாக சேர்த்துக்கிட்டாங்களோ அதை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அந்த வகையை நமக்கு எல்லா வீட்லேயும் எல்லா அம்மாக்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி நூடுல்ஸோட ஆக்குபேஷனும் இந்த மாதிரி செயற்கை விஷயங்களில் இருக்கக்கூடிய இந்த பர்கரு, இன்னொன்று நான் சொல்ல விரும்பலை, அது பேர்லேயே நல்லா இல்லை. பர்கருக்கு எடுத்து அது வேண்டாம், பேர் நல்லாவா இருக்குது? இல்லை, அது சாப்பிட்றதுக்கு முந்தையே இப்போ சாப்பிட்றதுக்கு பின்னாடி நடக்கிறத நம்ம யோசிக்கணுமா? வேண்டாம். ஸோ அந்த இதுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப செயற்கை அடிப்படையில் அதுகளையும் இன்ஹெரிட்டன்ஸ் போட்டிருக்கான். சும்மா அதில் ஒன்றும் சும்மாலாம் தயாரிக்கலாம், அதுகளையும் போட்டிருக்கான். பட் நம்ம இங்கே தட்பவெப்ப நிலைக்கு அது சரியாக வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவசர உணவுக்கு அது தேவைப்படுது. அதில் இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகள் உடம்பை காக்கிறது நிறைய நம்பிக்கைகள் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது உணவு முறைகளை பொறுத்தளவுக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அது நமக்கு ஏற்ற உணவா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிச்சிட்டோம். அதனால தான் உணவை மருத்துவமாக பார்க்குறாங்க. உணவே மருந்து தான். உணவே மருந்துங்கிறது தான். அதாவது நம்ம ஒரு காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கிறோம், அதுபோல் உணவு நோய், பசி என்பது ஒரு நோயின்னு சொல்கிறாங்க, பசி பிணி அப்படிங்கிறாங்க. அந்த பசிங்கிற நோய்க்கு மருந்து என்ன எடுத்துக்கிறது அப்படின்னா சிம்பிள், ஒரே ஒரு விஷயந்தான். அந்த மருந்து பசியை போக்கக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதில் 2 விஷயத்தை பார்க்குறோம், பசியா ருசியா. ஸோ பசியை தீர்க்கிறதா ருசியை தீர்க்கிறதா, அது ரொம்ப முக்கியம். அதை ரெண்டையும் நாம் அவங்கவுங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கே விட்டுறலாம். ஸோ பாரம்பரிய உணவு வகைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் எளிமையாக எடுத்துக்கூடிய ஒரு விஷயம். காலையில் பார்த்தீங்கன்னா ஏன் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்க சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், வயிற்று புண்ணு, அல்சர் கம்ப்ளைண்ட்ஸு, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கொஞ்சம் அதிக காரமான உணவுகளை சாப்பிட்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் என்பது ஒரு அற்புதமான வேலையை செய்யும். அதனால தான் தேங்காவோட சேர்த்து காலையில் உணவு சொல்கிறாங்க. தரம் கெட்ட உணவு, அதிக வேதிப்பொருள், நம்ம வேணும் பேக்கடு ஃபுட்ஸு, அவ்வளோதான். நம்ம அது ஒரு சிம்பிளாக இப்போ ஃபாரின்லாம் பேக்கடு ஃபுட்ஸ் தான் அவனோட ஃபுட் கார்பரேஷன்ஸ் முடிவு பண்ணுது. ஒன்றும் வேண்டாம். இப்போ எலான் மஸ்க்கு ஒரு சிப்பு கொண்டு வர்றார், பிரெயின் சிப்பு. அந்த பிரெயின் சிப்புக்கு யார் வந்து அப்ரூவல் கொடுக்குறா? யூஎஸில் ஃபுட் கார்பரேஷன் தான் கொடுக்குது. இப்போ ஃபுட் கார்பரேஷன் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எடுத்துக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபாரினில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்லையும் ஒரு இன்டகிரேட்டட் இருக்கும். என்ன இன்டகிரேட்டட்? ஒன்றும் இல்லை, நம்மளில் சிம்பிளாக அழகாக ரோடு போட்டு போவான். அதுக்கு ஒரு 10 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், ரோடு போட்டு போவான். அடுத்து வந்து பாதாள சாக்கடை அதை நடுவில் தோண்டுவான், அழகாக தோண்டுவான், பூசாமல் போயிடுவான்.
பூசினவன் ஹிந்திக்காரவங்களை வச்சு ரொம்ப சிறப்பாக அப்படி ஒரு மேடாக பூசியிருப்பான். எந்த பக்கமும் வண்டி போகாது, 2 பக்கம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் இன்டகிரேட்டட் இல்லை. அதே போல் சிவராமகிருஷ்ணன் சொல்லுவார், அங்கே இப்போ நம்ம இதில் ஆயுஷ் மாதிரி, ஆயுஷ் இப்போ தான் வந்திருக்குது. ஆயுஷில் எப்படி ஒரு ஆயுர்வேதம், யுனானி, அதில் வந்து சித்தா, ஹோமியோபதி, இன்றைக்கி ஆயுஷ்னு வச்சுருக்கிறாங்க. அதுபோல் பழைய கால நம்ம மதத்தில் வந்து எல்லா மருத்துவ முறையிலையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்கான் எல்லா இதுலேயும். இன்றைக்கெல்லாம் வந்து மத்திய அரசு மூலமாக அதுவும் வந்திருக்கு. நமக்கு நம்முடைய இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே அலோபதி டாக்டர் இருக்கார், ஹோமியோபதி டாக்டர் இருக்கார். நம்ம வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி பெற்றவங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போது சமீபத்தில் வெள்ளக்கோயிலெலாம் ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. திருப்பூர்லேருந்து ஒரு பையன் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, மேக்ஸிமம் பேக்டு ஃபுட்ஸை கொஞ்சம் நம்முடைய மாற்றிருக்கு. ஆனால் ஃபாரினில் அப்படி இல்லை. தரத்தை அவனோட நாடு ரொம்ப கவனமாக எடுத்துக்குது. அங்கே அங்கே தூக்கி எறியப்பட்ட, அங்கே பேன் பண்ணப்பட்ட பல மருந்துகள் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குது, நமக்கெல்லாம் தெரியாது. உணவு முறைகள் இருக்குது. அதே போல் மிக ஹைலி ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிற விஷயங்களில் அவங்க உணவு முறைகள் எடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா தூக்கி எறிஞ்சிருவான். இங்கேருந்து நான் வேலை பார்த்த ஒரு கம்பெனியில் H&M ஓட பையரு ஒரு குழந்தைய தூக்கும்போது அந்த குழந்தை அழுகுது, ஒரு ஹுட் பீஸ் போட்டிருக்கு, இந்த இடத்துல ஒரு நீடில் கட்டாயி உள்ளே நின்றுருக்கு, அந்த சீடி அடித்து அது மேலே அந்த குழந்தைய தூக்கும் போதெல்லாம் இப்படி ஏதோ கழுத்து சாயும் போதெல்லாம் அந்த முள் அந்த கம்பி இது குத்துது, புரோக்கன் நீடில். அந்த குழந்தை அழுகுது, கண்டுபிடிக்கவே முடியல என்ன எதுன்னு. நான் ஹுட் பீஸ் குளிரில் போட்டிருக்கு. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்குது. அவன் உடனே அவனோட H&M கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுறான். ரிப்போர்ட் பண்ண உடனே அந்த H&M கம்பெனியோட அந்த உடனே மெயிலை போடுறான், இது யாரோட குட்ஸ், எங்கேருந்து வந்ததுன்னு. 11,000 பீஸு டெல்லியிலேருந்து போச்சு. 11,000 பீஸையும் அவன் சேல்ஸ் சென்டர்லேருந்து அத்தனையும் எடுறாங்கிறான். மொத்தமாக தூக்கி ஒரு இடத்துல வச்சு பொல்யூஷன் கண்ட்ரோலில் கொடுத்து எரிக்கிறான். 11,000 பீஸையும் எரிக்கிறான். எரிச்சதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து எரிக்கிற செலவுலேருந்து அத்தனையும் போட்டு பில்லை போட்டு இங்கே அனுப்புகிறான். அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. 11,000 பீஸுக்கும் அவனுக்கு அந்த அளவுக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த கண்ட்ரோல்லாம் அவன் பயங்கரமாக இருக்கான். கலாச்சாரம் நமக்கு அவனுக்கு வேறுபடலாம், ஆனால் அந்த அடிப்படை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கான், ரொம்ப கவனமாக இருக்கான். ஸோ அதனால் வந்து அந்த பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கை விஷயங்களை பார்த்துக்கலாம். அங்கே ஏன் பேக்கடு ஃபுட்டு அவசியமாக இருக்குன்னா, அங்கே தர நிர்ணயத்துக்கு அரசு எடுத்துக்கிறதுனால அது பேக்கடு ஃபுட்டாக கொடுக்குறாங்க. இங்கே அந்த விஷயம் இல்லை. ஸோ இங்கேயே பேக்கடு ஃபுட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி ஆயிரும் போல், தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தரம் கெட்ட உணவு, அதிக வேதிப்பொருட்கள் சேர்த்தல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில் தெரியும் நமக்கு. அதுக்கடுத்து அதிக கொழுப்புத்தன்மை, நீங்கள் சொன்ன விஷயம் வந்துருச்சு. எண்ணெயில் பொரித்தது, எண்ணெய் அதிகமாக சேர்க்கறது. அதுபோல் உங்களுக்கே தெரியும், ஒரு எண்ணெய் ஒரு முறை கொதித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் போயிடுது. நம்ம வடக்கடையில் என்னைக்காவது அந்த சட்டியில் எண்ணெயை மாற்றி பார்த்துருக்கீங்களா? இவனை கூட மாற்றுவாங்க, மாஸ்டரை கூட மாற்றுவாங்க. ஏன்னா என்ன பழம்பெரும் தன்மையோடு அப்படியே இருக்கும். குறைய ஊற்றிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் நம்ம ஆள் காலையில் நான் நடந்து வர்றப்போ பார்க்குறேன், நிறைய மெயின் ரோடுகளில் காலையில் வரும்போது பார்ப்பேன், நடந்து வர்றவங்களில் பல பேரோட அந்த வாக்கிங் எங்கே முற்று பெறுதுன்னா அன்னபூர்ணா வடையில் தான் முற்று பெறுது, அல்லது காஃபியில் முற்று பெறுது. தடத்தடன்னு ஓடுவாங்க. இந்த வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அன்னபூர்ணா அந்த இடத்துல வரும்போது ஒரு தடவை காலையில் அங்கே டீ சாப்பிடலாம், ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, சாப்பிட்டு போகலாம் நின்றுட்டு இருந்தேன். இந்த கப்பு வெளியே கொண்டாந்து வைப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நின்றுருக்கும்போது இந்த மாதிரி இலவச அட்வைஸர்லாம் உடனே வந்துச்சு. பார்த்தா அங்கங்கே உட்காந்துருந்தது பெருசுக்கு பூரா சரசரன்னு வந்து நின்றுச்சுங்க. அது மெல்லமாக கேட்டேன், வீட்டில் காஃபி நல்லா இருந்தால் அங்கேயே நாங்கள் சாப்பிட்றோன்னுச்சு. சரி, இந்த பிரச்சனைக்கு நம்ம தலையிட முடியாது, ஏன் நம்மளை அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அப்போது சமைக்கப்படாத உணவே இயற்கை உணவுன்னு சொல்கிறாங்க. அந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து நிமிலிச்சு இதில் வச்சு தான் பார்த்துக்கணும், எங்கேயாவது புத்தகத்தில் தான் பார்த்துக்கிட்டா தான் உண்டு. ஸோ சமைக்கப்படாத உணவில் பழங்கள், பச்சை காய்கறிகள், முக்கியமாக அந்த வெள்ளரி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இயற்கை உணவு முறைகளில் அடுத்து கீரை வகைகள், உலர்ந்த பழங்கள், திராட்சை, இந்த மாதிரி விதைகள், அடுத்து தானியங்கள். நம்ம இதில் வந்து முக்கியமாக முளைப்பாரியெல்லாம் நம்ம இதில் வந்து கலாச்சாரத்தில் உள்ள கொண்டு வந்ததுக்கு காரணமே அந்த உணவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை நமக்குள்ளே சேரணும் அப்படிங்கிறது தான். அன்றாட உணவில் பழங்களை சேர்த்தல், ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட காய்கள் பழங்களை தவிர்த்தல், இது வேண்டாம். சாலட்டு மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு தடவை நம்ம நூண்டு டப்பாவில் போட்டிருக்கோம், சாப்பிட்றோம், ஓகே. இயற்கை உணவு உண்ணும்போது வேதிப்பொருட்களை தவிர்த்தல், முளை கட்டிய தானியங்கள் உண்ணுதல், இது ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு நம்ம சேர்க்கறது நல்லது அப்படிங்கிறாங்க. காய்களில் வாசனை பொருட்களை தவிர்த்தல், உடற்கழிவுகளை வெளியேற்றும் தன்மையுள்ள பழங்களை உட்கொள்ளுதல். அதாவது நம்முடைய நார்ச்சத்து உள்ள பழங்கள் சாப்பிட சொல்லுவாங்க. அது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப உதயகுமரன் ஐயா சொல்லுவாங்க, நாம் சாப்பாடு 5 நிமிஷத்தில் சாப்பிட்றோம், ஆனால் லெட்டிரில் செலவழிக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்குன்னு பாரு.
ஸோ சாப்பாட்டை மென்று நம்ம பொறுமையாக சாப்பிடணும். லெட்டின் போன உடனே அவர் சொல்லுவாங்க 3 விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அங்கே வந்து நம்முடைய அந்த மலக்குடலேருந்து ரெக்டம் ஆனஸ் வழியாக போகும்போது ஒரு நூல் மாதிரி அந்த மலம் வந்து முழுக்க வெளியேறணும். ஒரே சமயத்தில் ஒன்று அது தண்ணியில் மிதக்கணும் பார். அதில் வாயுக்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த செரிக்கப்படாத உணவு அதோட தன்மை என்னென்னா, அது உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போயிடும், தண்ணியில் மிதக்கணும், அது ஒரே ஸ்ட்ரோக்காக இருக்கணும் அப்படிம்பாங்க. எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாது. அதான் உணவு வெளியேற்றம், இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்முடைய இந்த நமக்கு தேவைன்னா, கொஞ்சம் நமக்கு தேவைன்னா நல்ல உணவை உண்ணும்போது அதுதான் உண்ணும்போது பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதிக வலிமையும் சக்தியும் தரும் பழங்களை உண்ணுதல் பசித்து புசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு அந்த உணவு முறையில் செல்ஃபோனு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது நாம் பார்க்கும் விஷயம் ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே உருவகப்படுத்துது, அந்த உருவகம் ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துது, அந்த எண்ணத்துக்கு தகுந்த ரசாயன மாற்றம் நம்ம உடம்புல ஏற்படுது. அந்த சமயத்தில் உண்ணும் உணவு அதற்கு தகுந்த மாதிரி செரிமானமாகுது. இப்போ நான் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம் பார்த்துட்ருக்கேன். அப்போ த்ரில்லர் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் அந்த படத்தில் அடுத்த சீன் என்னன்னு என்னோட என்ன செய்யும், அட்ரினல் பூராமே கண்டவனிக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உணவு எடுத்துக்கும் போது என்னுடைய உணவில் என்ன செய்யுதுன்னா, செரிமான சக்தியை குறைவுபட வைக்கிறேன். அதனால தான் என்ன செய்யணும், வடிவேல் காமெடி மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன், சாப்பாடு சரியில்லைனாலும் சிரிச்சுக்கலாம், அப்படியே இது தண்டனைன்னு நினச்சாலும் சிரிச்சுக்கலாம், ஒரு பக்கம் நியூட்ரல். 2 சாப்பாடு நல்லா இருந்தாலும் சிரிச்சுக்கலாம், 2க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ காமெடி இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டு இந்த மாதிரி போட்டு கூட பார்க்கலாம். என்ன பாட்டு வந்து நல்ல ஒரு பாட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நல்ல உங்களுக்கு பிடிச்ச நடிகைகள் வந்து நான் வாயை திறந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தோசை நமக்கு வராது. ரொம்ப முக்கியம், அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த உணவு முறைகளில் 7 வகை உணவு உங்களுக்கு காய்கள் பற்றியே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஸோ செடி மரம் இவை தான் எப்போதும் மேல் நோக்கி கொண்டிருக்கின்றன. நம்ம சொன்ன அந்த கிராவிட்டியை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ மரம் செடியிலிருந்து உணவை எடுப்பது தான் மனிதனுக்கு நல்லது. அதான் இயற்கை உணவுகளில் அடிப்படையாக இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே அந்த இயல்பு அதுக்குள்ளே இருக்குது. ஒரு அழகான ஒரு வகுப்பு. அந்த வகுப்பில் முக்கியமாக தாவர உணவு, சைவ உணவு, ஓரறிவு உயிரமான தாவரங்களை மனிதன் உணவாக கொள்ளலாம். ஸோ ஓரறிவு அதை ஏன் எடுத்துக்கிறோன்னா, அப்போது இப்போ நீங்கள் இன்னொரு வார்த்தையும் கேட்கலாம். அமேசான் காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல தாவரங்கள் இன்றைக்கி வேட்டையாடக்கூடிய தன்மையில் வந்துருச்சு. கிளாசிஃபிகேஷன் அது பரிணாமம், எவல்யூஷனில் ஏற்பட்ட மாற்றங்கள். ஆனால் ஓரறிவு தாவரம் என்று வரும்போது நம்ம எடுத்துக்கூடியது இயற்கையோட தன்மைகளில் இருக்கக்கூடிய தாவரங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து மனிதன் பிற உயிரை உணவுக்காக கொள்வது நீதியாகாது. அது என்பது சைவ சித்தாந்தத்துக்காக சொல்லப்படலை. இந்த இடத்துல உடலை வளர்க்கக்கூடிய தன்மையில், உடலை இயக்க, உடலை காக்க உணவின் அவசியம் எதுக்காக அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதோடு சேர்த்து என்ன பார்க்குறோம், அறுசுவைகள், துவர்ப்பு, முக்கியமாக உவர்ப்பு, புளிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம உணவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும். அதை குறிப்பிட்ட ரசாயனங்களை நம்ம உடம்புல பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுது. இனிப்பு, கசப்பு, கார்ப்பு. நம்ம ஆளுங்க வந்து கசப்பை, அதாவது ஒன்று பிடிச்சது ஒன்று பிடிக்காத காசியில் விட சொன்னோம்னா என்ன செய்கிறாங்க, பாவக்காயை போய் காசியில் விட்டுட்டு வர்றாங்க, இங்கேயே சாப்பிட்றதில்ல. அந்த கர்ப்பத்தை அங்கேயே போய் விடணும். ஸோ விட்டுட்டு வர சொன்னாங்களாம்மா, விட்டுட்டு வர்றது. சில பேர் வேண்டாத விட சொன்னாங்க, வீட்டுக்காரமாக விட்டுட்டு வந்துட்டார். அந்த அம்மா கிரெடிட் கார்டு வச்சதுனால அவருக்கு முன்னாடி வீட்டில் வந்து நின்றுச்சு. ஏதாவது போகுமா, வாய்ப்பில்லை. ஸோ கைகால்கள் வீக்கம், உடல் வெளித்தன்மை, சோர்வு, இதெல்லாம் வந்து அடிப்படையில் தொடர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சத்து குறைபாடு இருக்கும்போது ஏற்படக்கூடிய நோய்கள். கசப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது நம்ம உணவுகளில். ஆனால் நம்ம வந்து அதை தவிர்க்கவே முயற்சி பண்ணுறோம். ஆனால் கசப்பு பண்ணக்கூடிய மிக முக்கியமானது துவர்ப்பு. பாருங்கள், கைகாலில் வீக்கம், வெளிர்த்தன்மையை ஏற்படக்கூடிய அந்த தோள்களில் ஏற்படக்கூடிய அந்த வறட்டுத்தன்மை, இந்த வெளிர்த்தன்மை, ஒரு மாதிரியா நிறம் தன்மை இருக்கிறது. உப்பு சுவை குறைஞ்சா நெஞ்சு எரிவு, வயிற்று வலி, பசியின்மை, புளியேப்பம். நம்ம உப்பு சுவையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. செவுத்தை உடச்சிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அதை பற்றி நம்ம சொல்லணுமா, வேண்டியதில்லை. அதுக்கே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. உப்பு தன்மை ரொம்ப உணவு நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ உறக்கம் குறையும் படபடப்பு, புளிப்பு சுவை குறைந்தால். ஏன் பார்த்தீங்களா, நம்ம நினைக்கிறோம் உறக்கம் குறைக்கிறதுக்கு படபடப்பு இருக்கிறது. உறக்கம் குறைஞ்சா நரம்புகளில் பலவீனம் வரும். நரம்புகளில் பலவீனம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக படபடப்பு, ப்ரெஷர் எல்லாம் வரும். ஆனால் உறக்கம் ஏன் குறையுது, முக்கியமான காரணம் புளிப்பு சுவை நமக்கு இல்லாதது. ஸோ ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சி போனதுனால நமக்கு ஏற்பட்டது. அதே போல் இனிப்பு, உடல் மெலியும், சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும். பாருங்கள், சர்க்கரை வியாதி வர்றதே அதிக இனிப்புன்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிப்பு அளவுக்கு அதிகமாகும் போது இன்சுலினில் ப்ராப்ளம் வருது. ஆனால் இனிப்பு என்பது எதோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய சிறுநீரகத்தோட தொடர்பு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மருத்துவர் கணேசனை எழுதுகிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய இந்த கிட்னியில் சுரக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை இதுக்கும் ஹார்மோனுக்கும் நம்முடைய இரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கும் நேரடியாக ஒரு தொடர்பு இருக்குது.
ஸோ கிட்னி ப்ராப்ளம் ஆகும்போது அதுவும் நிறைய விதத்தில் பாதிக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஒரு விஷயங்களை வந்து ஸோ சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும். இதுவும் நம்ம எடுத்துக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து தலைவலி, உடல்வலி, ரொம்ப முக்கியம் பாருங்கள். கசப்பு இல்லை, கசப்பு நம்ம உணவு வகையில், அதனால தான் என்ன செய்யுது, மாத்திரையே கசப்பாக இருக்கும் போல். ஸோ நிறைய பேர் அதை முழுங்குறதுக்குள்ளே அவன் படுற பாடு, அப்படியே முகம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேஷன் கக்கூசில் கூட அவன் ஃபோட்டோ ஒட்ட முடியாது. அந்த சமயத்தில் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சோம்னா அப்படி நெளிவாங்க. அந்த கசப்புக்கு தண்ணியை கொஞ்சம் வாயில் வச்சுக்கிறோம், கொஞ்சம் நிமிந்துக்கிறோம், ஒரு மாத்திரையை போடுறோம், சிம்பிள். அதை விட என்ன செய்ய முடியும்? நம்ம அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு உடல் வலி, இந்த கசப்பு, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்து கசப்பு சுவை குறைந்தால் காய்ச்சல், சரியாமை, மலச்சிக்கல், நாவறட்சி, இதெல்லாம் அதோட தொடர்ந்து வரக்கூடிய ரிலேஷன்ஸ் அவங்கெல்லாம். ஸோ செரிமானம் ஆகாத உணவு, நம்ம உணவுகளில் அதிகமான சாப்பாடு கண்ட நேரத்தில் சாப்பிடுவது. அல்சரில் 3 விதமான அல்சர் இருக்குது. மென்டல் டிப்ரெஷன் மூலமாக ஏற்படக்கூடிய அல்சர், கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடிய அல்சர். 3வது இந்த மாதிரி நம்ம நம்ம இந்த அஜினோமோட்டோ, இந்த மாதிரி அதிகம் கார உணவுகள் எடுத்துக்கிறது. போதுமான அளவுக்கு கார உணவுக்கு காரமாக சாப்பாடு வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? காரத்தை குறைச்சி தொலைய வேண்டியதானே. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டே சாப்பிட, தனியாக மடக்குன்னு குடிச்சிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் கூல்ட்ரிங்க்ஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் டீ இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த சாப்பாடும் வேணும், அது உள்ளத்தை ஒட்டி பொருளுக்கே ஒரு தன்மை வந்துவிடும். ஒரு கொடுக்கக்கூடிய உணவில் அந்த உணவின் தன்மை, அவரது உள்ளத்தின் தன்மை இரண்டும் சேர்ந்து வருகிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, உணவு சாப்பிடும்போது காயகல்பம் செஞ்சுட்டு சாப்பிடும்போது அந்த ஜீவகாந்த, அதில் இருக்க வான்காந்த தன்மை, இதோட ஜீவகாந்த தன்மை ஒரு சமன்பாடு ஏற்படும் போது நம்முடைய உணவு செரிமானம் என்பது ரொம்ப இயல்பான ஒரு எளிமையான காரியம் மாறுது. உண்ணும் உணவு உனக்கு கிடைத்த வகையில் எண்ணி உண்ணிடல் என்று முன்கடன் மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக 5 ஒழுக்க பண்பாட்டில் உழைப்பு அப்படிங்கிறத இஸ்லாமில் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் நபிகள் நாயகம். எந்த அரிசியில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கோ அதுதான் உனக்கு கிடைக்குமா. எவ்வளவு அந்த உழைப்புக்குரிய பலனை எவ்வளவு எளிமையாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே சத்து அழியாத உணவுகள் எது அப்படின்னா, நெருப்பில் சமைத்தல் வந்து அதோட சத்து அழியாத முறையில் உலர்த்துதல், அவித்தல். முக்கியமாக நம்ம பார்த்துங்க, நம்ம முறையே கிடையாது, தமிழ் முறையே கிடையாது. எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது, இது விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் எண்ணெயில் பொரிக்கக்கூடிய விஷயம் வந்திருக்கு. இட்லியே நம்ம உணவு முறை கிடையாது. மதுரையில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் எழுதுகிறாங்க. அதில் எழுதும்போது என்ன சொல்கிறாங்க, மதுரையில் நம்ம விஜயநகர பேரரசு ரொம்ப பயங்கரமாக காலுன்ற சமயத்தில் இட்லி அங்கே வந்திருக்கு. அப்போ தான் இட்லி உணவு முறைகள் வந்திருக்கு. அந்த இட்லி உணவு முறை வந்தபோது நிறைய பேர் அந்த இட்லி உணவு முறையில் தன்னோட என்ன சொல்கிறது, அந்த ஆசையில் சொத்தெல்லாம் விற்று தின்றுருக்காங்க. ஸோ இட்லிக்காக சொத்தை விற்ற ஒரே பரம்பரை நம்ம பரம்பரையாக தான் இருக்கும். அந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்லாம். ஸோ சத்து அழியாத முறை, நெருப்பு இல்லாமல் சமைத்தல், உலர்த்துதல், அதுபோல் நடுநிலை உணர்வு, வேக வைத்தல், சத்தை அழிக்கும் முறை, வறுத்தல், பொரித்தல், ரெண்டுமே நமக்கு ஆகாது. அந்த அடிப்படையில் உங்களுக்கே தெரியும், நம்ம ஆளுங்க இது ஒகேனக்கல்ல நீந்தி களைப்பெல்லாம் தீர்ந்த உடனே அப்படியே அங்கேயே வெட்டி அங்கேயே சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. தின்னுட்டு அப்படி சூப்பராக வர்றாங்க. போய் தண்ணியில் குளிக்க வேண்டியது, எண்ணெயில் தேய்க்க வேண்டியது, திரும்பி வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, திருப்பி எண்ணெய் தேய்க்க வேண்டியது, போக வேண்டியது. இதை உடல் ரொம்ப வாஷ் அவுட் ஆயிருமா, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் நர்வஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நமக்கு தெரியும். அளவு முறை கடைபிடித்தல், பசித்து புசித்தல், இதனை அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க தோற பசித்து உணவு சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கடைபிடிக்க வேண்டிய இயல்பான முறையில் பழக்கமற்ற உணவை உண்பதும், காலம் தவறி உண்பதும், அளவு மீறியும் முறை மாறி உண்பது, உணவு உண்ட உடனே நம்ம சொன்னதுதான் பயணம் பண்ணுவது ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா அது இதாக சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா மூளையோட செயல்பாட்டு முறைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ உண்டவுடன் உறங்குவதும் வயிற்றுப்புண்ணை, பெப்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. மறுச்சு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காலம் கருதி நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் குறைச்சி ஆக வேண்டியது இருக்குது. உண்ணும்போது செய்யக்கூடியது பேசுவது, சிரிப்பது. பொதுவாக புறையேறிக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. புறையேறிட்டால் நம்ம உடனே சொந்தக்காரன் நினைக்கிறான் அப்படின்னு, இவன் சாப்பிட்ற நேரத்தில் அவன் நினைக்கிறான்னு தெரியல, பாவம். ஸோ ஒரு விரலை நீக்கி கொண்டு உண்பது, இந்த அதாவது 5 விரலும் 5 பஞ்சபௌதிகத்தோட தன்மை இருக்குது. அந்த உணவுலையும் அந்த பஞ்சபௌதிக தன்மை இருக்குது. அதை நம்ம 5ஐயும் பிசைஞ்சு 5ஐயும் சாப்பிடும்போது அதுலேயும் சில சொல்லுவாங்க, அந்த உள்ளங்கை படாமல் சாப்பிட்றவங்களாம் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு விரலை நீக்கி கொண்டு உண்பது. அதே போல் உணவுகளில் இருக்கக்கூடிய மயிர் அப்படிங்கிறது நம்ம அதாவது உணவுலேயே இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த உணவு முறைகள்லேயே இருக்கக்கூடியது இது சொல்ல வர்றது, நம்ம தலைமுடியை சொல்லலை, அதோட சேர்ந்து சாப்பிடக்கூடிய உணவு முறை. அடுத்து போல் நரம்புகள், எலும்பு உயிர்கள் உள்ள உணவை கடித்து சாப்பிடக்கூடிய இந்த வகையிலும் பருகுவதற்காக வைத்துள்ள நீரில் எச்சிலை உமிழ்வது, இந்த மாதிரி சப்பி, அதாவது நமக்கு செப்பரேட்டாக இருக்கும்போது அது சப்பி குடிக்கிறது ஓகே, மற்றவங்க குடிக்கும்போது அது அடிக்கடி வாய் கொப்பளிக்க வேண்டும். சாப்பிட்ட உடனே வாயை கொப்பளித்து விட்டு பருக்கை முதலில் பள்ளியிடுக்கில் தங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இனிப்பை சாப்பிட்ட உடனே வாய் கொப்பளிக்க வேண்டும், ஏன்னா அது தங்கும்போது ஈறுகளில் ப்ராப்ளத்தை உருவாக்குது அப்படிங்கிறதுக்காக. வேணா மீதி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நம்ம தலைவர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க டென்டிஸ்ட்டு, அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ
ஒவ்வொரு விலங்காக ஒவ்வொரு சிப்பு சிப்பாக சாப்பிட வேண்டும். உணவை குடி நீரை உண், அப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க பாரு. உணவை குடினா இப்போ அந்த அளவுக்கு மென்று குடிக்கிற அளவுக்கு டைலூட் பண்ணி சாப்பிடணும். நீரை வந்து சிப்பாக சாப்பிட்றதுனால அதை மென்று சாப்பிடணுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த உணவு முறைகளை பயன்படுத்தி கொடுக்குற. அதுபோல் மலச்சிக்கல் உள்ளவர்கள் இரவு உணவை சற்று குறைத்து சாப்பிட வேண்டும், கீரை சாப்பிட வேண்டும், தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வர வேண்டும், உடற்பயிற்சி செய்து வர வேண்டும். ரொம்ப இந்த 3 முக்கியம். உணவு, நம்முடைய உடற்பயிற்சி, அதே போல் நேர்மறை எண்ணங்கள். இந்த 3ம் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தை முடிவு பண்ணுன்னு சொல்கிறான். ஒரு பிடி உணவு வருவதற்கு சமுதாயத்தில் பலர் உழைத்துள்ளார். அவர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு பிடி உணவில் உலகை கண்டிடலான்னு மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் அதோட அடிப்படையில் வருது. ஸோ இது எல்லாம் நம்ம அடிப்படையாக முடிக்கிறோம். அதாவது உணவு என்பது ஒரு மனிதனோட உடனடி சக்திக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தன்மை. அந்த உணவு மூலமாக பெரிய ரோல் நம்ம உடல் எனர்ஜிக்கு கிடைக்குது. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, உணவு விஷயங்களில் இவ்வளவு நாள் நம்ம எப்படியா எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டு முறையில் முடியலைன்னா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அதை மாற்றும் போது கொஞ்சம் மாற்றிக்கலாம். வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகள், வேண்டாத உணவுகள்னு தெரியுது, ஆசை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் விடலாம். நமக்குள்ளேயே அவர் வரும்போது ஐயா சொன்ன மாதிரி சில சங்கற்பங்கள், வேண்டாத உணவுகள் எனக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னா, அதே போல் கலரிங் ஆர்டர்டு சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து. எல்லாத்துக்கும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து ஃப்ளேவர்லேருந்து எல்லாத்துக்கும் கலரிங் ஆர்டர்டு மெத்தடு இவ்வளோ தான் பயன்படுத்தணும்னு வைக்கிறான். ஆனால் சொல்ல முடியாது. ஒரு பீர் எடுத்துக்கங்க, நிறையா வெளியில் விளம்பரம் கொடுக்குறான், உள்ள இத்தனை 0.07 இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். ஆனால் நம்ம ஆளுங்க ஏன் வந்து சில குறிப்பிட்ட பிராண்டடை மட்டும் ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அதில் லிமிட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த தன்மை அடிப்படையாக பார்க்கும்போது, உணவு என்பது மருந்தாக இருக்கும் வரை உணவு நம்ம உடலுக்கு அந்த பசிப்பிணியை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கும், அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கும். ஆனால் உணவு என்பது ருசிக்காகவும், உணவு என்பது நம்ம தேவைக்கு அதிகமாகவும் சாப்பிடும்போது அது பல தொந்தரவுகளை தருது. ஸோ அதனால் ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு வேதாத்ரி மகர்ஷியோட பயிற்சியிலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். வாழ்க வளமுடன்.